இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ இந்த பஞ்சிங் பேக்னதும் இந்த பஞ்சிங்ல குத்துறதுன்ற மீனிங்ல எடுத்துக்கிட்டியா? ஆமா மாப்ள, அதான மீனிங். போடா. பஞ்சினா அந்த பஞ்சி இல்லடா, பஞ்சு பஞ்சு. பஞ்சுவா? இந்த பில்லோக்குள்ள எல்லாம் வைப்பாங்களே அந்த பஞ்சு. அந்த பஞ்ச கவரோட சிங்க் பண்ணி வைக்கிறதாண்டா பஞ்சிங். இப்ப புரியுதா? டேய், பஞ்சில குத்துனா கை எப்பறா ஸ்ட்ராங் ஆகும்? ஆகுண்டா. பாக்ஸிங்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலா இல்ல நீ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலா? நீதான். அப்படி நீ ஏதா சொல்லிக்கிற? டேய், நீதான். அப்ப நான் சொல்றத நீ நம்பணும். பஞ்சிங் பேக்னா பஞ்சு இருக்கிற பேக், ஓகேவா? சரி, ஓகேனே வச்சுக்குவோம். அப்ப அது என்னது? இதுவா? அதாவது நமக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுனா தோ இப்படி காலை நீட்டிக்கிட்டு இப்படி தலைய வச்சிட்டு படுத்துக்கலாம். அதுக்குதான் இது. என்ன சொல்றா இவன்? இவன் சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே. இதுல பஞ்ச் பண்ணி பிராக்டிஸ் பண்ணாதான் கையெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும். மாஸ்டர், என்ன மாஸ்டர், இதுல ஏதோ இரும்பு குண்ட உள்ள வச்சு அரைச்ச மாதிரி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. இதுல பஞ்ச் பண்ண கையில டேமேஜ் ஆயிராது? என்ன பிரபு, நீ ஏதோ பாக்ஸிங்ல பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுன்னு இப்ப நீயே இப்படி கேட்டுட்டு இருக்க? நல்லா கேளுங்க மாஸ்டர். ஐயோ மாஸ்டர், நான் பேசுறது நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டீங்களா? ஆக்சுவலி நான் எப்போதுமே இப்படிதான் மைண்ட ரிலாக்ஸ் பண்றதுக்காக அடிக்கடி இப்படி காமெடி பண்ணிட்டு இருப்பேன். ஒன்லி ஃபார் நகைச்சுவைக்காக மட்டுமே நான் இப்படிலாம் பேசுறேன். நீ இதை என்கிட்ட என்னன்னு சொன்ன? அது உங்ககிட்ட சும்மா காமெடி பண்ண, நகைச்சுவை நகைச்சுவை. டேய், இதுக்கு மேல சமாளிக்க ட்ரை பண்ணாத. இத போய் தலைக்கு வைக்கிற தலகாணின்னு சொல்லிட்டியாடா. இப்போவாது உண்மையை சொல்லு. அம்மா சத்தியமா உனக்கு பாக்ஸிங் தெரியாது தானே? ஐயோ, எனக்கு தெரியும்டா, ஆனா டச் விட்டு போச்சு. நான் தான் சொன்னல கேப் ஆயிடுச்சுன்னு. நான் இப்ப கோச்சிங் கிளாஸ் போனேன். 1 2 எவ்வளவு பெரிய கேப். அத சொல்லியே நம்மள நம்ப வைக்கிறானே. டேய், பேசிக்கே தெரியலடா உனக்கு. நீ போய் எப்பறா அவன் கூட சண்டை போடுவ? உன் உயிரை பணைய வச்சது இல்லாம இப்ப என்னையும் கோத்து விட்டியாடா. மாப்பிள்ள, நம்பிக்கை தான் வாழ்க்கை. என்ன பஞ்ச் பண்ண சொன்னா ரெண்டு பேரும் பஞ்ச் டயலாக் பேசிட்டு இருக்கீங்களா? என்ன பாத்துட்டே நிக்கிற? நல்லா பஞ்ச் பண்ணு. இப்ப பண்ற சார். டேய், பண்றா. என்ன பஞ்ச் பேக்க தடவி கொடுத்துட்டு இருக்கியா? நல்லா பஞ்ச் பண்ணு. பேக் நல்லா போயிட்டு வரணுமா இல்லையா? மாப்பிள, நான் இப்படியே வீட்டுக்கு ஓடி போயிடலாம். மாப்பிள்ள, பாத்தியா? அச்சடியில பேக் 10 அடி தூரம் தள்ளி போயிடுச்சு. டேய், பேக் அங்கே தான்டா இருக்கு. நீ தான்டா 10 அடி தள்ளி போயிட்ட. வா, வந்து ஒழுங்கா குத்து. என்ன பேபி, டல்லா இருக்கிற மாதிரி இருக்கிற? அது சசியோட அப்பாவோட பாடி கண்டிஷன் கொஞ்சம் வீக்கா இருக்கு. அதான் அவர் பார்த்ததும் மனசு கொஞ்சம் கஷ்டமா போயிடுச்சு. அதான் வேற ஒண்ணும் இல்ல. சரிங்க, நான் தூங்குறேன். குட் நைட். என்ன மனசு கஷ்டமா இருக்குதுன்னு சொல்றான், அப்புறம் தூங்க போறேன்னு வேற சொல்லிட்டு போறான். மனசு கஷ்டமா இருந்தா தூங்க வராதே. சரி, என்னன்னு போய் கேட்போம். அமல் பேபி, ராடி பேபி, இவங்க வந்து பேச்சு கொடுத்தாங்கன்னா நம்ம கண்டிப்பா மாட்டிப்போம். பேசாம படுத்து தூங்கிடலாம், அதான் நமக்கு நல்லது. என்ன ட்ரெஸ்
கூட மாத்தாம அப்படியே பத்து தூங்கிட்டான். கையில அப்படி காப்பு காய்ச்ச மாதிரி இருக்குது. ஒருவேளை நமக்கு தெரியாம எதுவும் கஷ்டமான வேலை பாக்குறானா? டேய் ஏன்டா இப்படி கஷ்டப்படுற? என்னால இவனை பார்க்க முடியலடா. கொஞ்சம் ரெஸ்ட் எடுடா. இல்லடா, இந்த போட்டியில் நான் கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும். ரவுடி பேபி கஷ்டப்படாம இருக்கணும்னா நான் கஷ்டப்பட்டு தான்டா ஆகணும். அதுக்காக இப்படியா? வேணாம் மாப்ள. ஏய் தள்ளுடா. டேய் 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 மாக்கா, டா. எதுக்கு சத்யா? என்ன எதுக்கு சத்யா? புடி புடுறா. டா டடா. அல் பேபி. ஆ இந்தாங்க தம்பி சார். காசுலாம் வேணாம் சார். அதான் ட்ரெஸ் கொடுத்துட்டீங்களே, இதுவே போதும் சார். இந்த தீபாவளியை புது துணி போட்டு நான் கொண்டாடிக்கிறேன் சார். தம்பி சார், இந்த புது துணி நீங்களா ஹாப்பியா இருக்கிறதுக்காக, இந்த பணம் உங்க வீட்டுல இருக்கவங்க ஹாப்பியா இருக்கிறதுக்காக. புடிங்க புடிங்க. வேணாம் சார். அட புடிங்க. கண்ணி வரை எரியுது. அப்பா, இப்படி காலையில வெடிய போடுறானுங்க. ஏங்க, இதுக்கு தாங்க நான் வேணான்னு சொன்னேன். கண்ணுலாம் எரியுது. அமுல் பேபி, நல்லா சொத சொதன்னு எண்ணெய தலையில ஊத்தி ஊற வைக்கணும். அப்புறம் தான் குளிக்கணும். அப்பதான் உடம்புல இருக்கிற சூடெல்லாம் போகும். இப்பதான் நான் பாதியே தேய்ச்சிக்கிறேன்.